நான் உங்கள் கலை பேசுகிறேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்க. இன்றைக்கி தலைக்கறி குழம்பு எப்படி செய்யுதுன்னு பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்திங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தலைக்கறி நல்லா கழுவி எடுத்துன்னு வந்துட்டுருக்கணும். நல்லா ஒரு 6-7 முறை தண்ணி ஊற்றி அலைக்கணும். இது ஆட்டுத்தலை அவங்களே கடையிலேயே உங்களுக்கு வெட்டி கொடுத்துட்டாங்க. நாங்கள் தண்ணி ஊற்றி நல்லா அழைச்சி எடுத்துட்டோம். இதுக்கு என்னென்ன மசாலா அரைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. பட்டை 2, லவங்கு ஒரு 5, ஏலக்காய் ஒரு 4, கொஞ்சமாக கல்பாசி அது போட்டால் நல்லா கறி குழம்பு, எல்லா கறி குழம்புக்குமே நல்லா வாசனை வரும். மிளகு, இது தேவையான சோம்பு போட்டோம்னா நல்ல ஜீரண சக்தி வரும். அதுக்கு தேவையான தேங்காய், இஞ்சி, அது கூடவே ஒரு கைப்பிடி நிறையா பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறோம், அதையும் போட்டுக்கலாம். அது கூடவே பூண்டு, குட்டி குட்டியாக தக்காளி 4 தக்காளி போட்டுக்கலாம். அது நம்ம நல்லா நைஸாக அரைச்சின்னு வந்துடலாம். இந்த அளவுக்கு அரைச்சோம்னா போதும். நைஸாக இருக்குது பாருங்கள். குறைன்னா அரைச்சா குழம்பு டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும். இது போல் நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிங்க. இதை வாங்க தாளிக்கலாம். நம்ம கேஸ் பற்ற வச்சுக்கணும். ஒரு குக்கர் எடுத்து அடுப்பு மேலே வச்சுட்டோம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியுது. இப்போது ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுங்கிற அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் நமக்கு. அது கூடவே கறிவேப்பிலை போட்டுக்கலாம். தக்காளி சின்னதாக கட் பண்ணி ஏற்கனவே நம்ம அந்த மசாலாவில் போட்டு அரைச்சிட்டு இருக்கிறோம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அந்த தலைகறியை அழைச்சி சுத்தமாக எடுத்து வச்சுக்கிறோம். அது இதில் சேர்த்துக்கலாம். கறி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கினா போதும் எண்ணெயில். இப்போது அதில் மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, சக்தி மிளகாய் பொடி, ஒரு மிளகாய் பொடி, அது தேவைக்கேற்ற உப்பு, நம்ம அரைச்சி வச்ச மசாலா,
இதையும் நல்லா வதக்கலாம். அது ஜார் கழுவுனா தண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த தலைக்கறி குழம்பு நல்லா தண்ணியாட்ட வச்சோம்னா சாதத்துக்கு ஊற்றின்னு சாப்பிட்லாம். நல்லா ருசியாக இருக்கும். நம்ம இட்லி தோசைக்கு செய்ய போகிறோம் இப்போது, அதனால் கொஞ்சம் திக்காகவே வச்சுக்கிறோம். இது இன்னும் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம அந்த மசாலா அந்த கறியெல்லாம் நல்லா கொதிக்கிட்டோம். ரெண்டு டம்ளர் தண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இட்லி தோசைக்கு இந்த அளவு தண்ணி ஊற்றினா போதும். ஆனால் சாதத்துக்கு கொஞ்சம் தண்ணியாட்ட வச்சு சாப்பிட்டோம்னா இவ்வளோ நல்லாயிருக்கும். நல்லா இந்த அளவுக்கு நல்லா தலைன்னு கொச்சி ஒருபாடு குக்கர் மூடி போட்டு மூடுங்க. ஒரு 4 விசில் வைக்கணுங்க இதுக்கு தலைக்கறிக்கு. ஒரு 4 விசில் வரட்டுங்க, ஆஃப் பண்ணிக்கலாம். 4 விசில் வந்துடுச்சு, ஓப்பன் பண்ணலாங்க. தலைன்னு தலைக்கறி குழம்பு எவ்வளோ சூப்பராக மேலே எண்ணெய் மெக்க கொச்சிச்சு பாருங்க. கரண்டி போட்டு நல்லா தழுவி பார்க்கலாம். இந்த அளவுக்கு சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி இருந்தால் போதும். கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சது நல்லா தூவி எடுத்துக்கலாங்க. நல்லா கொத்தமல்லி போட்டது வாசனை இன்னும் கமனுக்குதுங்க. பாருங்கள், சூப்பரான தலைக்கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் குழந்தைங்கள்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளைக்காவது இந்த தலைக்கறி எடுத்து இது போல் செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு. நல்லா சாப்பிடுவாங்க. காரம்லாம் அளவாக இருக்குது. நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை தலைக்கறி குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.